பிரசித்தி பெற்ற திருக்கோயில்களில் நாள்தோறும் சிறப்பு வழிபாடுகள் மற்றும் அபிஷேக ஆராதனைகள் வெகு விமரிசையாக நடைபெற்று வருகின்றன. பக்தர்களை பரவசமடைய செய்துள்ள இந்நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குகிறோம். இனி ஆன்மீக செய்திகள் உங்களுக்காக. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற கொல்லங்கோடு பத்திரகாளியம்மன் திருக்கோயிலில் தூக்க நேர்ச்சை நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. குழந்தை வரத்திற்காக வேண்டிக் கொண்ட பக்தர்கள் குழந்தை பிறந்தவுடன் தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றும் வகையில் குழந்தைகளை தூக்க நேர்ச்சை கொடுத்து நேர்த்திக்கடன் செலுத்துவர். அதன்படி 40 அடி உயரம் கொண்ட வில்கள் வண்டியில் உள்ளவர்களிடம் பச்சிளங்குழந்தைகளை கொடுத்து அந்தரத்தில் தொங்கியபடி கோயிலை சுற்றி வந்து அம்மனை வழிபட்டனர். இந்நிகழ்ச்சியில் தமிழகம் மற்றும் கேரளாவிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு நடத்தினர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அருகே தென் எலப்பாக்கம் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற முருகப்பெருமான் சமேத வள்ளி தேவசேனா திருக்கோயிலில் தெப்ப உற்சவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. செஞ்சியப்பன் குளத்தில் மேளதாளங்கள் முழங்க விசேஷ பூ அலங்காரத்தில் வள்ளி தேவசேனா சமேதராக முருகப்பெருமான் எழுந்தருளி குளத்தை சுற்றி 3 முறை பவனி வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். அப்போது குளத்தை சுற்றிலும் பக்தர்கள் தீபம் ஏற்றியும் தேங்காய் உடைத்தும் வழிபட்டனர். காரைக்காலில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கோதண்டராம பெருமாள் திருக்கோயிலில் ராம நவமி பிரம்மோற்சவத்தை ஒட்டி சுவாமி வீதி உலா நடைபெற்றது. சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு பல வண்ண மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டது. தொடர்ந்து சந்திர பிரபையில் வெண்ணெய் தாழி அலங்காரத்தில் பெருமாள் எழுந்தருள வீதி உலா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு பூஜை நடத்தப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் கோதண்ட பெருமாளை தரிசனம் செய்து வணங்கி வழிபட்டனர். திருச்சி மாவட்டம் செவல்பட்டி கிராமம் அமைந்துள்ள முத்துமாரியம்மன் திருக்கோயிலில் பங்குனி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. அம்பாளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து காப்பு கட்டியதைத் தொடர்ந்து தேர் பவனி நடைபெற்றது. இதனையடுத்து நல்ல ஊரணியில் அம்பாள் நன்னீராட அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்பாளை தரிசனம் செய்து வழிபட்டனர். நெல்லை டவுனில் அமைந்துள்ள நெல்லையப்பர் கோயிலில் பங்குனி உத்திர திருவிழா கொடியேற்றம் நிகழ்ச்சியுடன் கோலாகலமாக தொடங்கியது. இதனையொட்டி சுவாமிக்கும் அம்பாளுக்கும் சிறப்பு அபிஷேகமும் தீபாராதனையும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கொடிமரத்திற்கு பால், தேன், பன்னீர் உள்ளிட்ட பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு உற்சவ கொடி ஏற்றப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பங்குனி கிருத்திகையை முன்னிட்டு வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த வள்ளி மலையில் உள்ள சுப்பிரமணியர் ஆலயத்தில் முருகப்பெருமானுக்கும் வள்ளி தெய்வானை அம்பாளுக்கும் சிறப்பு அபிஷேக அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து வெள்ளிக்கவச அலங்காரத்தில் அருள் பாலித்த முருகப்பெருமானை திரளான பக்தர்கள் வணங்கி வழிபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் வழுவூரில் அமைந்துள்ள வீரட்டேஸ்வரர் ஆலய கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு யாகசாலை பிரவேச நிகழ்ச்சி முளைப்பாரி ஊர்வலத்துடன் சிறப்பாக நடைபெற்றது. புனித நீர் கலசங்கள் யானை மீது ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கோபூஜை, அஸ்வ பூஜை, கஜ பூஜை ஆகியன செய்யப்பட்டன. தொடர்ந்து சிவவாத்தியங்கள் முழங்க நூற்றுக்கணக்கான பெண்கள் முளைப்பாரி சுமந்து ஆலயத்தை சுற்றி 4 ரத வீதிகளில் ஊர்வலமாக கொண்டு வந்தனர். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர்.
கும்பகோணம் அருகே உள்ள தேப்பெருமாநல்லூரில் அமைந்துள்ள மகா மாரியம்மன் சுந்தர காளியம்மன் கோயில் தீமிதி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. மாரியம்மன் சிறப்பு புஷ்ப அலங்காரத்தில் எழுந்தருள வீதி உலா நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் குண்டத்தில் இறங்கி தீ மிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். சுற்றுவட்டார பகுதி மக்கள் விழாவில் பங்கேற்று மாரியம்மனை தரிசனம் செய்தனர். மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே மேலக்கால் அருள்மிகு மண்டு கருப்பு காளியம்மன் திருக்கோயில் பங்குனி திருவிழாவை ஒட்டி பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. வைகை ஆற்றிலிருந்து பக்தர்கள் பால்குடங்களை சுமந்து கோயிலுக்கு ஊர்வலமாக வந்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். இதில் சுற்றுவட்டார கிராம மக்கள் திரளாக பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். நெல்லையில் அமைந்துள்ள இஸ்கான் கோயிலில் ஹரிநாம சங்கீர்த்தனம் நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது. இதில் அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, ஜப்பான் உள்ளிட்ட பல நாடுகளைச் சேர்ந்த பக்தர்கள் பங்கேற்றனர். தொடர்ந்து ஹரே கிருஷ்ணா மகா மந்திரத்தை பாடி ஆடி மகிழ்ந்தனர். இதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு தாமிரபரணி தீர்த்தம் வழங்கப்பட்டது. மயிலாடுதுறை குமரக்கட்டளை சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தின் 2ஆம் ஆண்டு சம்பத்ஸ்ரா அபிஷேகம் நடைபெற்றது. இதனை முன்னிட்டு சிறப்பு ஹோமம் வளர்க்கப்பட்டு யாகத்தில் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு சுப்பிரமணிய சுவாமிக்கும் 63 நாயன்மார்களுக்கும் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமிக்கு சிறப்பு அலங்காரமும் மகா தீப ஆராதனையும் செய்யப்பட்டது. திரளான பக்தர்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நாகை மாவட்டம் கீழையூரில் அமைந்துள்ள அருள்மிகு மகா மாரியம்மன் மற்றும் ஐயனார் கோயிலில் பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து கீழையூர் காவல் நிலையம் சார்பில் காவல்துறைக்கும் பொதுமக்களுக்கும் நல்லுறவை ஏற்படுத்தும் வகையில் 8ஆம் நாள் உபயமாக கிராம மக்களுடன் காவல்துறையினர் இணைந்து கோயில் விழா நடைபெற்றது. அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரங்கள் செய்யப்பட்டு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து சுவாமி வீதி உலா நடைபெற்றது. இதனையடுத்து காவல்துறையினர் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள காளியம்மன் கோயில் பங்குனி திருவிழாவின் 4ஆம் நாள் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. சிங்கமுக வாகனத்தில் காளியம்மன் எழுந்தருளி நவரத்தன நகைமாலை அணிந்து சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதனைத் தொடர்ந்து அம்மன் திருவீதி விழா நடைபெற்றது. அப்போது தேனி மதுரை தேசிய நெடுஞ்சாலை ஓரமுள்ள கடை வியாபாரிகள் காளியம்மனுக்கு 10 அடி உயர மாலை அணிவித்து சுவாமி தரிசனம் செய்தனர். திரளான பக்தர்கள் தங்கள் வீடுகளுக்கு முன்பு காளியம்மனுக்கு பூஜைகள் செய்து வழிபட்டனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அடுத்துள்ள ஆவரங்காடு பகுதியில் உள்ள அக்னி மாரியம்மன் கோயில் திருவிழாவின் நிறைவு நாள் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. கோவில் ஆட்டம் எனும் பாரம்பரிய நடன நிகழ்ச்சி 15 நாட்களாக நடைபெற்று வந்த நிலையில் நிறைவு நாள் ஆட்டத்தில் ஏராளமான இளம்பெண்களும் இளைஞர்களும் பங்கேற்ற
மேள தாளங்களுக்கு ஏற்ப பாரம்பரிய நடனமாடி மகிழ்ந்தனர். உலகின் முதல் சிவாலயம் என்று போற்றப்படும் ராமநாதபுரம் மாவட்டம் திரு உத்தரகோசமங்கை மங்களேஸ்வரி சமேத மங்களநாதர் சுவாமி திருக்கோயிலில் கும்பாபிஷேகம் நடைபெறுவதை ஒட்டி யாகசாலை பூஜைக்கான பணிகள் தொடங்கின. இதில் 180க்கும் மேற்பட்ட சிவாச்சாரியார்கள் கலந்து கொண்டு யாக பூஜையை நடத்துகின்றனர். முன்னதாக ஆலய வளாகத்தில் விக்னேஸ்வர பூஜை, கோபூஜை உள்ளிட்ட பூஜைகள் நடைபெற்றன. அரியலூரில் மிகவும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு பெரியநாயகி அம்மன் கோயில் பூச்சொரிதல் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. செட்டியேரிக்கரை சித்தி விநாயகர் கோயிலில் இருந்து 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தாழம்பூ, தாமரைப்பூ, மரிக்கொழுந்து உள்ளிட்ட மலர்களை பூந்தொட்டுகளில் ஏந்தி நகரின் முக்கிய வீதிகளில் ஊர்வலமாக சென்று பின்னர் கோயிலை வந்தடைந்தனர். தொடர்ந்து அம்மன் மீது பூக்கள் சாற்றப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பெரியநாயகி அம்மனை வழிபட்டனர். நாகை மாவட்டம் கீழநாட்டிருப்பு பகுதியில் அமைந்துள்ள சியாமலா தேவி மாரியம்மன் மற்றும் வீரமாகாளியம்மன் கோயில் பங்குனி பெருவிழாவை ஒட்டி தீமிதி திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. இதனையொட்டி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரம் செய்து கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து காப்பு கட்டி விரதமிருந்த பக்தர்கள் கோயில் முன்பு வளர்க்கப்பட்ட குண்டத்தில் இறங்கி தீ மிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். தென்காசி நகர பகுதியில் உள்ள காசி விஸ்வநாதர் கோயிலில் வரும் 7ஆம் தேதி கும்பாபிஷேக விழா நடைபெறும் நிலையில் பராமரிப்பு பணிகள் நிறைவு பெற்ற கோயிலை அழகுபடுத்தும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. சுமார் 175 அடி உயரம் கொண்ட 9 நிலை ராஜகோபுரத்தில் மின் விளக்குகள் பொருத்தப்பட்டதை அடுத்து ராஜகோபுரமானது மின்னொளியில் ஜொலிக்கிறது. ஏராளமான பக்தர்கள் ஜொலிக்கும் ராஜகோபுரத்தை கண்டு ரசித்து புகைப்படம் எடுத்து மகிழ்ந்து வருகின்றனர்.